இன்றைக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழலில் இருக்கிறது தோழர்களே. உங்க எல்லாருக்குமே தெரியும். நாம இதற்கு எதிராக முன்வைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்பது மார்க்சிய தத்துவம் மட்டும்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவில் இந்த காவி வெறியர்களுக்கு எதிராக நாம் முன்வைக்கக்கூடிய ஒரே விஷயம் மார்க்சியமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும்தான் இந்தியாவில் ஆல்டர்னேட் அரசியல் அப்படிங்கிறதுல எந்த விதமான விஷயம் இல்லை. ஏன்னா இந்தியா முழுவதும் வர்ணாசிரமத்திற்கு எதிராகவும் வர்க்க பிளவுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடக்கூடிய ஒரே இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் தான். அதுதான் ரொம்ப முக்கியமா நான் பார்க்கிறேன். நிறைய விஷயங்களை நம்ம பேசி பேசி சலிச்சிட்டோம் தோழர்களே. அம்பேத்கருக்குள் எப்போதும் நான் மார்க்ஸை தான் பார்க்கிறேன். பெரியாரை ஒரு வெண்தாடி வைத்த மார்க்ஸாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர்கள் அம்பேத்கரோ பெரியாரோ முழுமையாக மார்க்சியத்தை இடதுசாரி தத்துவத்தை உள்வாங்கி கொண்ட மனிதர்கள். அவர்கள் முழுமையாக இடதுசாரி தத்துவத்தை உள்வாங்கி கொண்டதனால தான் இவ்வளவு பெரிய தலைவர்களாக வளர்ந்திருக்கிறார்கள். அதை நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுவேன். அதனால பெயர்கள்லையும் தத்துவ வேறுபாட்டிலையும் நின்னுக்காம ஒட்டுமொத்த இடதுசாரி ஜனநாயக முற்போக்கு சக்தியிலும் ஒன்னா திரண்டு இந்தியாவில் நிற்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு சிபிஎம் தலைமையே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா. ஏன்னா நம்மளை பிரிச்சு பிரிச்சு நம்முடைய சகோதர யுத்தத்திலேயே நம்முடைய எதிரி தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கான். இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக நாம் செய்ய வேண்டியது முதலில் நம்முடைய இடதுசாரி ஜனநாயக சக்திகளை ஒன்றாக இணைக்கணும். அதற்கு இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய பணியை செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதுதான் நமக்கு முன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தோழர்களே, இன்றைக்கு நீங்க வரலாற்றை தோண்டி எடுத்து நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையை சவக்குழியில தள்ளுற வேலையை பிஜேபி அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னைக்கோ செத்து போன அவுரங்கசீப்பை இன்னைக்கு உயிரோட தோண்டி எடுத்து நமக்கு எதிராக நிறுத்தக்கூடிய ஒரு வேலையை இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொன்னு, நீ சொன்ன வேலை வாய்ப்பு திட்டம் என்னாச்சுன்னு கேட்டா பகத்சிங்க ஜெயில போய் பார்க்கறதுக்கு காங்கிரஸ்காரன் போல அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேள்விக்கு இது பதில் இல்லையே அப்படின்னா, இப்படி தொடர்ந்து நமக்கு எதிராக நாம் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு எதிராக வெவ்வேறு பதில்களை சொல்லி நம்மை மடைமாற்றி விடுகிற வேலையை பிஜேபி அரசாங்கம் தீவிரமாக செஞ்சு கொண்டிருக்கிறது. சோ அதற்கு எதிராக நாம் ஒட்டுமொத்தமாக இடதுசாரி ஜனநாயக சக்திகள் ஒன்று திரண்டு போராடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தோழர்களே, இந்த நேரத்தில் நாம் கம்யூனிஸ்டாக இருப்பது என்பது அறத்தின் பக்கம் நிற்பது, நியாயத்தின் பக்கம் நிற்பது, ஜனநாயகத்தின் பக்கம் நிற்பது, அன்பின் பக்கம் நிற்பது, மனிதத்தின் பக்கம் நிற்பது. அதுதான் நாம் கம்யூனிஸ்டுகளின் பக்கம் நிற்பது. இன்றைக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறது, ஒரு எலக்ட்ரோ பாலிடிக்ஸ்ங்கிறது மிகப்பெரிய வியாபாரம் கொளிக்கக்கூடிய பணத்தை முதலீடு செய்யக்கூடிய பகுதியா மாறிடுச்சு. ஒரு கட்சி ஆரம்பிச்சா முதல்ல மக்களை போய் சந்திக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா தேர்தல் வியூக வகுப்பாளர்களை தான் சந்திக்கிறோம். அது எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு கட்சி என்பது எலெக்ஷனுக்காக மக்களை போய் சந்திக்கணும், தன்னுடைய கொள்கைகளை தத்துவத்தை முன்னிறுத்தணும். ஆனால் இன்றைக்கு வியூக வகுப்பாளர்களின் கையில ஒட்டுமொத்த தேர்தலும் சிக்கி இருக்கு. அமைச்சர்கள் யாரும் மத்திய அமைச்சர்கள் ஊழலே பண்ணல அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுது. இன்னொரு பக்கம் பாண்டு பேப்பர்ல எலக்ட்ரல் பாண்டுங்கிற பேர்ல ஆயிரம் கோடிகள் ஒரு எலெக்ஷனுக்காக இறக்கப்படுது. 25,000 கோடிகளுக்கு மேல செலவு பண்ணி ஒரு எலெக்ஷனை எதிர்கொள்கிற கட்சி எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் தோழர்களே. அதனால ஒட்டுமொத்தமா பணத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய இந்த அரசியல் வியாபார சூழல்ல இன்னமும் தெருவுக்கு தெரு உண்டியலை எடுத்துக்கொண்டு மக்களிடம் வசூலித்து மக்களுக்காக செயல்படும் ஒரே இயக்கமாக கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது